ஓம் நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பகர் பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மேச வீட்டில் செவ்வாய் பகவான் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். இந்த மாதம் முழுவதும் இங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருப்பார். 2ஆம் வீட்டில் குரு பகவான் மே 1ஆம் தேதியிலேருந்து வந்துட்டார். அப்போ ஒரு வருஷத்துக்கு குரு ரிஷப வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருப்பார். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வந்துடுவார். ரிஷப வீட்டிலேருந்து சூரியன் மிதுன வீட்டுக்கு வந்தால் அந்த மாதம் ஆனி மாதம், தமிழ் மாதத்துக்கு. அடுத்து 14ஆம் தேதி ரிஷபத்தில் இருந்த புதன் மிதுனத்துக்கு வந்துடுவார். சொந்த வீட்டில் புதன் ஆட்சியாக இருப்பார். அதே மாதிரி 15ஆம் தேதி சுக்கிரனும் மிதுன வீட்டுக்கு வந்துடுவாங்க. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சனி பகவான் கும்ப வீட்டில் தன்னுடைய சொந்த வீடு, மூல திரிகோணம், ஆட்சி வீடு இப்படி சொல்கிறது. ராகு பகவான் எப்பவும் போல் 12ஆம் இடத்துல, அதாவது காலப்புருஷனுக்கு 12 மீன வீட்டில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, செவ்வாய் அவர் வீட்டில் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சனி பகவான் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். புதன் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். சூரியன் புதன் வீட்டில் நட்பு பெற்றிருக்கார். ஃப்ரெண்டோட வீட்டில் சூரியன் இருக்கார். சுக்கிரன் அவர் நண்பர் வீட்டில் அவர் இருக்கார். ஆக முக்கியமான கிரகங்கள். குரு அங்கே 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசரீரம். இது 3மே இவருடைய ஃப்ரெண்டோட நட்சத்திரம். கார்த்திகைங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம், ரோஹிணிங்கிறது சந்திரன் நட்சத்திரம், மிருகசீரீரம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திரத்தில் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அவர் பயணம் பண்ண போகிறார். அப்போ நண்பர்களுடைய நட்பால் குருவை பயணம் செய்யும்போது 12 ராசிக்கும் நன்மை தான் நடக்கும். அதில் குறிப்பாக செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். அதோட பெரிய பியூட்டி. இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் இருக்குது. இது என்ன சார் பொது பலன் அப்படின்னா, செவ்வாய் ஆட்சியாக இருக்கும்போது அரசியல்வாதிகளுக்கு நன்மை, சூரியன் நட்பாக இருக்கும்போது அரசாங்கத்தால் நன்மை, அரசியல்வாதிகளுக்கு நன்மை, புதிய பதவிகள் கிடைக்கும். சூரியன் நட்பில் இருக்கும்போது அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் இந்த வருஷம் ஆவணி மாதத்துக்குள்ளே நிறைய பேருக்கு அரசு பதவி அல்லது அரசு வேலை, அரசியலில் பதவி கிடைக்கும். குரு 2ல் இருக்கார். நான் சொன்ன மாதிரி காலப்புருஷனுக்கு 2 அப்படின்னா தனகாரன், தனஸ்தானம். ஏன்னா காலப்புருஷனுக்கு 2ஆம் இடம் தான் தனஸ்தானம் சொல்கிறது. அதில் குரு இருக்கும்போது பொதுவாகவே எல்லா கையிலையும் நல்லா தாராளமாக பணம் புழங்கும். ஆயுள்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் நல்லா இருக்கார், லாபத்தில் இருக்கார், மூல பெரிகமாக இருக்கார், ஆட்சியாக இருக்கார். கர்மக்காரனும் சனி பகவான் தான், லாபாதிபதியும் சனி பகவான் தான். எல்லாத்துக்கும் மேலே ஜீவனக்காரன் சொல்கிறவன், ஜீவனத்தை கொடுக்குறவன், ஜீவன்னா உயிர், ஜீவனம்னா உணவு, அதை கொடுக்குறது சனி பகவான். அவர் ஆட்சியாக இருக்கார். ஆக பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆக இந்த மாதம் என்பது உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம் தான். அது நம்ம 12 ராசிக்கும் போகும்போது விரிவாக பார்ப்போம். நேயர்கள் நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் வணங்கும் அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், நான் நித்தம் வேண்டி வணங்கி நிற்கும் குமரமலையான், என்னுடைய தாய் தந்தையர் அனைவரையும் வணங்கி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு வேண்டுகிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் விருச்சக ராசியை பார்ப்போம். விருச்சகம் அப்படின்னா பரந்த விரிந்த எண்ணங்கள் கொண்ட ஆழமான அறிவு கொண்ட ராசி விருச்சக ராசி. சார், இந்த விருச்சக ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார். இது ஒரு பெரிய வெற்றி. இந்த வருஷம் ஃபுல்லாக இன்னும் ஒரு வருஷத்துக்கு குரு ராசியை பார்க்குறார். கன்னி ராசிக்கு சொன்ன மாதிரி தான், உங்கள் ஜாதகத்தில் என்ன தசை பற்றி நடந்தாலும் இந்த குரு பார்வை உங்களை ஒரு கோடீஸ்வரனாக மாற்றும்.
அல்லது நீங்கள் வாழ்க்கையில் நினச்சிருக்க ஒரு வேலை வாய்ப்பு அல்லது வீடு கட்டுறது, நோய் குறைகிறது, கடன் குறைகிறது, கோர்ட்டு கேஸு எல்லாம் சாதகமாகும். நீங்கள் என்ன நினச்சி வேலைக்குன்னு படிக்கிறீங்களோ அந்த படிப்பு கிடைக்கும். இப்படி இந்த குரு பார்வையில் எப்போவுமே குரு பார்க்கும் பார்வை சிறப்பு. அது நேராக சப்தமாக பார்க்குறாங்க, சப்தமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த குரு தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியம். நீங்கள் போன பிறவியில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறது குரு தான், அவரே பார்க்குறாரு. அப்போ போன பிறவியில் நீங்கள் செஞ்ச புண்ணியம்லாம் இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவருக்கு 6ல் மறைஞ்சாலும் ஆட்சியாக இருக்கார், பவராக இருக்கார். அவர் வீட்டில் செல்வாக்காக இருக்கார். இந்த செவ்வாய் இங்கே இருக்கிறத விட இங்கே இருக்கிறது பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 4ஆம் வீட்டு கிரகம் சுகஸ்தானாதிபதி ஆட்சி. அப்போ 2 கிரகம் ஆட்சியாக இருக்குது, ஒரு கிரகம் குரு பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தோட சூப்பர், புதன் 8ல் இருக்கு. என்ன சார் 8ஆம் இடம் கெட்ட இடம்னு சொல்லுவாங்களே, அசுபம்னு சொல்லுவாங்களே, அங்கே போய் புதன் இருக்கே அப்படின்னா புதன் 8ல் இருக்கலாம். அப்போ தான் படிப்பு, நல்ல படிப்பு வரும். புதிய வித்தைகள், புதிய கல்விகள், புதிய தொழில்கள் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். 8ன்னா ஆராய்ச்சி, புதன்னா நுண்ணிய அறிவு, நுண்ணிய நரம்பு. அப்போ அந்த புதன் அங்கே இருந்தால் நீங்கள் ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணுறவர். ஆராய்ச்சியில் நம்பர் 1 யாருன்னா விருச்சிகம் தான். துப்புரவுத்துறை, புலனாய்வுத்துறை, துப்பு தொடங்கிறது, இதெல்லாம் யார் இருப்பான்னா விருச்சிக ராசி தான். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. விஜிலன்ஸில் துறையில் இருப்பாங்க விருச்சிக ராசி. அதில் இருந்தால் இந்த புதன் அது நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி மேக்ஸில் இருந்தால் நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அடுத்து 7ஆம் வீட்டு கிரகம் போய் 8ல் இருக்கலாமா? சுக்கிரன் 8ல் இருக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா பர்சனல் நல்லா இருக்கும். ஆனால் சூரியன் அங்கே இருக்கக்கூடாது. ரகசியம் இருக்கிற இடத்துல, சுகபோகங்கள் அனுபவிக்கிற இடத்துல சூரியன் இருந்தால் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு 15 நாளைக்கு தான், அப்புறம் அதுவும் மாறிடும். ஆனால் 6ல் இருக்க செவ்வாய் நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு, இடத்த மாற்றி விட்டுருவார். இதுதான் விஷயம். ஒன்று, உங்கள் கணவருக்கு வேலையை மாற்றி விட்டுருவார், அல்லது கணவராக இருந்தால் மனைவிக்கு இடத்த மாற்றி விட்டுருவார். ஆனால் கணவனுக்கோ மனைவிக்கோ வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பணம் வந்துடும். உங்கள் குடும்பத்தில் பணம் புழங்கும். ஆனால் ஒரு சுப விரயம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஏன்? 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வீட்டுக்காக செலவு பண்ணியிருப்பீங்க, அதாவது வண்டி வாகனத்துக்காக செலவு பண்ணியிருப்பீங்க. அல்லது 3ஆம் இடம் மாமனார் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாமனாருடைய சுகத்துக்காக செலவு. அப்படின்னா என்ன? அவருக்கு மகிழ்ச்சி செலவு, மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க. இது நடந்திருக்கும். 11ஆம் இடத்துல கேது லாபத்தை கொடுக்குறாரு. 5ல் இருக்கிற ராகு உயர் கல்வியை கொடுப்பாரு, அல்லது இன்னொரு குழந்தையை கொடுப்பாரு. அதுக்கு மேலே உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு 3ஆம் இடம் தம்பியோ தங்கச்சியோ சொல்றது. அங்கே குரு இருக்கிறதுனால 2வது குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு வாக்குக்கு 2ல் குரு இருக்கிறதுனால நல்லா கேட்டுங்க. செவ்வாய் 6ஆம் இடம் நெருப்பு கிரகம், அடி வயிறு, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை, ஆண்களாக இருந்தால் அடி வயிற்று பகுதியை கவனமாக பார்த்துக்கணும். வெயில் காலம் வேற, செவ்வாய் அங்கே இருக்குது. 8ல் சூரியன், அது நெருப்பு கிரகம். 6ன்னா அடி வயிறு, 8ன்னா யூரின் போகிற இடம், 7ன்னா இடுப்பு பகுதி. அப்போ உரப்பு புளிப்பை குறைச்சி சாப்பிட்டுக்கணும். ரத்தம் சம்பந்தமாகவோ ஹீட்டு சம்பந்தமாகவோ மருத்துவ செலவு வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் உடம்ப. அடுத்து 3ஆம் இடத்துக்கு நிறைய விளக்கம் கொடுத்து மாமியாரை சொல்கிறது. அந்த கிரகம் அதுக்கு 11 லாபத்தில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு 8ல் இருக்கிறதுனால இந்த மாதம் மட்டும் மாமியா மருமக கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லது. 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்கறதுனால பணம் வந்துடும். குறிப்பாக குருன்னா பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு இடமாற்றம் உண்டு. அல்லது பேங்க் இடம் மாற்றிடுவாங்க, அல்லது மாற்றி இருப்பாங்க, அல்லது நீங்கள் வேறு வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இந்த மாதம் முழுவதும் புத ஆதித்ய யோகம் உண்டு. அது 8ல் இருக்கிறதுனால திடீர் யோகத்தை கொடுக்கும். பொறுமையாக இருங்க, பதஷ்டப்படாதீங்க. 11ல் இருக்க கேது நிறைய ஆன்மீக கோவில்களை நீங்கள் தாண்டி போய்கிட்டே இருப்பீங்க. 5ஆம் இடத்து கிரகம் குழந்தைய சொன்னேன், அதுவும் உங்களை ராசியை பார்க்கறதுனால பிள்ளைகளுக்கு நிறைய செலவு பண்ணுற மாதிரி வரும். பூர்வீக சொத்துனால உங்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் என்னைக்கோ படித்த படிப்புனால உங்களுக்கு இந்த லாபம் உண்டு. ஆக இந்த மாதம் முழுவதும் விருச்சிக ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டு. விருச்சிக ராசிக்காரங்க 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 9ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே 10ஆம் தேதி, 11ஆம் தேதி இந்த ஜூன் மாதம் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த மாதத்தில் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு,
தட்சிணாமூர்த்தி வழிபாடு, சிவன் வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதத்தை ஜாம் ஜாம் என்று கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.